ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. பீகார் அப்படின்றது சொன்னாலே பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே வாழ்கிற மக்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒரு யூனிக்காக வந்துட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப வியப்பூட்டுற ஒரு விஷயங்களுமே நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி ஒரு விஷயம் பீகாரில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்ன அப்படின்றப்போ, பீகாரில் ஒரு பகுதியில் ஒரு காதல் ஜோடி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஸோ அந்த காதல் ஜோடியில் வந்துட்டு அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு வந்துட்டு தான் லவ் பண்ணுற பொண்ணு கூட ஏதோ பிரச்சனை போல. ஸோ அதனால கோபத்தில் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணான், அந்த பொண்ணு அந்த மொத்த கிராமத்தோட எலக்ட்ரிசிட்டியை புடிங்க விட்டுட்டான். ஸோ அந்த மொத்த கிராமத்துக்கு போகிற அந்த எலக்ட்ரிக் கேபிள் இருக்கு இல்லையா, அதை மேலே ஏறி போஸ்ட் கம்பம் மேலே ஏறி கட் பண்ணி விட்டுட்டு கடந்த 3 நாளாக அந்த பொண்ணோட கிராமம் முழுக்க இருட்டிலே இருந்திருக்காங்க. கரண்ட் இல்லாமல் இருந்திருக்காங்க 3 நாள் வரைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் பீகார் முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. யார் அந்த பையன், அந்த பையனை நம்ம பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி தோணுதில்ல. ஸோ அந்த ஒரு பையனை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அவனுக்கும் அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு உள்ளே அப்படி என்னதான் பிரச்சனை, எதுக்காக அவ்வளோ கோவப்பட்டு அந்த பொண்ணு கிராமத்தில் இருக்கிற மொத்த கரண்டோட ஃபியூஸையுமே பிடிங்க இருக்கான் அப்படின்றது தான் ஒரு ஃபன்னான ஒரு விஷயமாகவும் இருக்கும் இந்த இன்சிடென்ட். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம், பீகார் இஸ் நாட் ஃபார் த பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த சம்பவத்துக்கும் இந்த ஒரு விஷயத்துக்குமே சரியா பொருந்துற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க பீகார்ல நடந்த அந்த காதல் ஜோடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போல உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல நம்ம நாட்டில் நடக்கிற சில இந்த மாதிரி ஃபன்னியான விஷயங்களுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, பீகார் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு காதல் ஜோடி. அந்த காதல் ஜோடி வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசமா ஒரு அந்த பையனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வயசு வந்துட்டு 20 வயசுக்குள்ள. அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு 16-17 வயசு, அந்த பொண்ணுக்குமே அதே வயசு தான், 15-16 வயசு ஆகுது. ஸோ இந்த ஒரு 2 பேருமே ஒரு 6 மாசமா லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கடந்த ஒரு வாரமா வந்துட்டு அந்த பொண்ணுவோட லைன் வந்துட்டு ரொம்ப பிஸினே வந்துகிட்டு இருக்கு. இந்த பையன் எப்போ ஃபோன் பண்ணாலுமே அந்த பொண்ணோட லைன் பிஸினே வந்துகிட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறமா அந்த பையன் சரி ஓகே வேற யாராவது கிட்ட பேசிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க கிட்ட மேபி பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கான். அந்த ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது. 3 நாளுமே இந்த பையன் பண்ணும்போதெல்லாம் பிஸினே வருது. யார்கிட்ட அப்படி இவ பேசுறா, இவங்க சொந்தக்காரங்க கிட்டயுமே அவ்வளவு பெருசா வந்துட்டு இவ பேசுற ஆள் கிடையாது. அதே போல இவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணனுக்கு கூட வந்துட்டு தனித்தனி போன் தான் இருக்கு. இவ தனி போன் தான் யூஸ் பண்றா. அப்போ பிஸின்னு வந்ததுன்னா அப்போ இவ மட்டும் தான் யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம காதல்ல வந்துட்டு 3வது ஆள் யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டாங்களா, அதனால இவ வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாளா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாள் இந்த பையனுக்கு டவுட் வருது. ஸோ இது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் வர ஒரு டவுட் தான். அந்த பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. சரி 2-3 நாள் பொறுமையாக இருந்து பார்க்குறான். இதை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே சொல்கிறான். ஸோ கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த 3வது நாள் 4வது நாள் ஆகுது, 4வது நாள் 5வது நாள் ஆகுது. இவனுக்கு பொறுமையே போயிடுச்சு இந்த பையனுக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, என்ன 5 நாளாக வந்துட்டு பிஸின்னு வந்துகிட்டு இருக்கு, யார்கிட்ட தான் இவ பேசுறா, நம்ம இங்கே லவ்வர்னு ஒருத்தங்க இருக்கோம், நமக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இவ லாஸ்ட்டாக நம்ம கிட்ட பேசினது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போல இருந்தே பிஸின்னு வந்துகிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம், நைட்டு 12 மணி வரைக்கும் கூட யார்கிட்ட இவ பேசுறா, நைட்டு 12 மணிக்கு ஃபோன் ஆச்சாலும் பிஸின்னு தான் வருது அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு மேலே செம்ம காண்டா இருந்திருக்கான் போல. சரி, அதுக்கப்புறமா இதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா கொடுத்தாங்களா, என்ன விஷயம்னு தெரியல. இவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணியிருக்கான், செம்ம கோவப்பட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த ஃபோன் இருக்கிறனால தானே நீ பேசுற, அந்த ஃபோனில் சார்ஜ் இருக்கிறனால தானே நீ பேசுற, அந்த சார்ஜை எப்படி இறக்குறான் பாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஒரு முடிவு எடுத்தானா, அந்த ஊரோட ஃப்ரண்ட்ல முன்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த போஸ்ட் கம்பத்துல தான் அந்த கிராமத்துக்கே வந்துட்டு பவர் சப்ளை அப்படின்றது போகுது. ஸோ அந்த ஒரு போஸ்ட் கம்பத்துக்கு மேலே கடகடன்னு ஏறிடான். ஸோ எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனும் இல்லாமல் அந்த ஒரு 17-12 வயசு பையன் ஏறிட்டான். ஏறிட்டு கையில் ஒரு கட்டரை வச்சிருக்கான். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாம் அதுதான். கட்டரை வச்சுக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகிற எல்லா பவர் சப்ளையுமே டக்குன்னு கட் பண்ணிட்டான். நல்ல வேளை அவனுக்கு ஷாக் அடிக்கல. அது ஏன் ஷாக் அடிக்கலன்றது இன்ன வரைக்கும் பெருசாக எனக்கு தெரியல. பட் அவன் கட் பண்ணிட்டு டக்குன்னு கீழே இறங்கி முடிச்சிட்டான். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு கம்ப்ளீட்டாக கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு திட்டுறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாலும் அப்பவும் அந்த பொண்ணு வந்துட்டு பிஸின்னு தான் வந்து. அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் கரண்ட் இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே தூங்குறதுக்கு அவதிப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா கரண்ட் எப்போ போச்சு, 2 நாள் ஆகியுமே இன்னும் கரண்ட் வரலன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே இருக்கிற பஞ்சாயத்து போர்டுமே சரி கவர்மெண்ட்டுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட்டை வேற அங்கே இருக்கிற மக்கள். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே 3வது நாள் என்ன ஆகுது அப்படின்றப்போ ஒரு பக்கம் மக்களோட புலம்பல் அந்த கிராமம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பக்கம் இவன் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஒயரை கட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த 2 நாள் வரைக்கும் கூட அந்த பொண்ணை திட்டுறதுக்காக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஃபோன் அப்போ கூட பிஸின்னு தான் வந்து. என்னன்னா இது 2
நாள் கரண்ட் கட் ஆகியுமே எப்படி பிஸின்னு வருது, இன்னும் வரைக்கும் அவன் ஃபோனில் சார்ஜ் தங்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஒரு பெருசாக ஒரு ஷாக்கிங்கு ஒன்றுமே அவனுக்கு புரியல. ஸோ 3வது நாள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்றப்போ இந்த பையன் கரண்ட் கட் பண்ணான் இல்லையா, அந்த ஒயரை கட் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க கீழே இருந்து. அந்த வீடியோவை எடுத்துட்டு அங்கே இருக்கிற கரண்ட் போன அந்த எல்லா குடும்பத்துக்குமே அங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சிருக்காங்க. அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சது இந்த பையன் தான் இந்த கரண்ட் ஒயரை கட் பண்ணியிருக்கான். அதனால தான் 3 நாளாக நம்ம கிராமத்துக்கு கரண்ட் இல்லை, 3 நாளாக நம்ம கிராமம் இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. யாரா அந்த பையன், அவனை பிடிங்கடான்னு சொல்லி அந்த பையனை போயிட்டு சுற்றி வலிச்சு போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கப்புறம் எதுக்காகடா கரண்ட்டை கட் பண்ண, 3 நாளாக நம்ம கிராமத்துக்கு கரண்ட் இல்லை, இப்போ இது யார் சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் இந்த பையன் இந்த மாதிரி சொல்கிறான். நான் லவ் பண்ண ஒரு 6 மாசமா அந்த பொண்ணு வந்துட்டு என் ஃபோனை எடுக்கவே மாட்டா, பிஸின்னு வருது. நான் எப்போ ஃபோன் போட்டாலுமே நைட்டு 1 மணிக்கு ஃபோன் போட்டாலுமே பிஸின்னு தான் வருது. அவள் ஃபோனில் சார்ஜ் இருக்கனால தான் அவள் பேசுகிறா, அவள் ஃபோனோட சார்ஜை இறக்கிறதுக்காக தான் நான் கரண்ட் ஒயரை கட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னான். இதனால வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் பயங்கரமாக கோவப்பட்டு இன்னும் சாத்தி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு அந்த ஒரு கரண்ட் அதுக்கப்புறமா இபி ஆஃபீஸ்லேருந்து வந்து சரி பண்ணி அதுக்கப்புறமா அந்த கிராமத்துக்கு ஒரு கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ 3 நாளாக அந்த கிராமம் கரண்டே இல்லாமல் அவதிப்பட்டிருக்காங்க. எதுக்காகனா இந்த பையனோட கோபத்தினால அந்த பையன் அந்த பொண்ணோட ஃபோனில் சார்ஜை இறக்கே ஆகணும், அதுக்கு நம்ம கரண்ட் கட் பண்ணாதான் அந்த ஃபோனில் இருக்கிற சார்ஜ் இறங்கி சுவிச் ஆஃப் ஆகும் அப்படின்ற ஒரு யார் சொன்ன ஒரு ஐடியான்னு தெரியல. அவன் சடசடன்னு மேலே ஏறி எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனும் இல்லாமல் கரண்ட் ஒயரை கட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆனதுக்கப்புறமா நெட்டிசன்கள் அந்த போஸ்ட்டு கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. இவன் தாண்டா உண்மையான லவ்வரு, இந்த மாதிரி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் ஃபன்னியாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் வந்து இதுக்கு தாண்டா படிங்கடான்னு சொன்னேன், கரண்ட் கட் ஆகியுமே அந்த பொண்ணு ஃபோனில் சார்ஜ் இறங்கினா அந்த பொண்ணு பவர் பேங்கை யூஸ் பண்ணி யார்கிட்டயோ பேசியிருக்கா, இதுக்கப்புறமாவது நீ உஷாராய் வேற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறான்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் பீகாரில் இது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருந்தாலும் பட் அங்கே இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது பாருங்க. அந்த பொண்ணோட ஃபோனில் சார்ஜ் இறங்கணும்னா கரண்ட் கட்டானா தான் முக்கியம் சொல்லி ஊரில் இருக்கிற எல்லா வீட்டோட ஃபீஸையுமே பிடிங்கி அவனுமே அவன் உயிரை பற்றி யோசிக்காம கரண்ட் கம்பத்து மேலே ஏறி எலக்ட்ரிக் ஒயரை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறான், எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் கூட இல்லாமல். ஸோ இதுதான் பீகாரில் நடந்த ஒரு ரீசெண்டான ஒரு சம்பவம். ஸோ இது இப்போ நடந்தாலும் இதே போல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 இதே போல ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அது இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவமும் பீகாரில் தான் நடந்தது. என்னன்னா பீகாரில் அதுவும் ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஒரு காதல் ஜோடிகள் இருந்திருக்காங்க. அந்த காதல் ஜோடி எவ்ரி ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்காக அந்த லவ் பண்ணுற பையன் என்ன பண்ணனா அந்த கிராமத்தில் இருக்கிற கரண்ட்டை வந்துட்டு கட் பண்ணியிருக்கிறான். எவ்ரி நாளுமே 2 மணி நேரம் 3 மணி நேரமா. ஸோ இது கிட்டத்தட்ட 6 மாசமா இதே ஒரு சோழியாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட 6 மாசமா எல்லா நாளுமே டெய்லியுமே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கிராமத்தில் கரண்ட் கட் ஆகிறது ஒரு வழக்கமாகவே மாறிச்சு. அதே போல் அங்கே இருக்கிற மக்கள் 6 மாசமாகவும் வந்துட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை வந்துட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா இந்த கவர்மெண்ட் நடத்துறாங்க, டெய்லியும் இதே ரோதனையாக போச்சு, இவனுங்கனால 2-3 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ணி நம்ம உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அங்கே இருக்கிற மக்கள் திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த பையன் தான் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ணுறான், அவனோட ஆள் கூட ஜாலியாக இருக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு கொஞ்சம் டவுட் பட ஆரம்பிச்சாங்க. எப்படி இது 6 மாசமும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியா அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சில பேர் பக்கத்து கிராமத்தில் இருக்கும்போது இந்த கரண்ட் கட் ஆகிற நேரத்தில் பக்கத்து கிராமத்தில் போய் செக் பண்ணும்போது அந்த கிராமத்தில் கரண்ட் இருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வர பவர் தான் நமக்கு வருது. அப்படி இருக்கும்போது அங்கே கரண்ட் இருந்தால் நமக்கும் கரண்ட் இருக்கணும், அங்கே கரண்ட் இல்லைன்னா நமக்கும் கரண்ட் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம கிராமத்துக்கு மட்டும் கரண்ட் இல்லை, அங்கே மட்டும் கரண்ட் இருக்கு, இது என்ன பிரச்சனை, நம்ம ஊரில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ இதனால என்ன பண்ணானா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் ஸ்பை வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னப்போ இந்த கிராமத்தில் வர முக்கியமான அந்த பவர் பிளான்ட்ல இருக்கிற அந்த எலக்ட்ரிக் சப்ளை இருக்கிற அந்த கம்பத்துக்கு பக்கத்தில் போய் நின்று இருக்காங்க மறைஞ்சு. ஸோ டெய்லியும் ஒரு 2-3 மணி நேரம் எப்படி கரண்ட் கட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்து ஆகணும், தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி மறைஞ்சு நின்று அங்கே இருக்கிற ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு 4-5 பேர். அதுக்கப்புறமா இந்த பையன் வழக்கம் போல அவனோட ஆளை பார்க்கறதுக்காக ஈவினிங் டைம்ல வந்திருக்கான். ஸோ அவன் ஆள் கூட ஜாலியாக இருக்கிறதுக்காக நம்ம கரண்ட் கட் பண்ணணுன்றதுக்காக அந்த கம்பத்துக்கு பக்கத்தில் வந்து கரண்ட்டுமே கட் பண்ணிட்டான். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மக்கள் அதை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா டென்ஷன் ஆகி அப்படியே கையோட அந்த கல்பிரிட்டை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஏன்டா நீ கரண்ட் டெய்லியும் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுவும் கிட்டத்தட்ட 6 மாசமா இதே வேலையை ஏன் சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வழி தாங்க முடியாம எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கான். ஸோ இந்த கிராமத்தில் இன்னாரோட ஒரு பொண்ணை வந்துட்டு நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் லவ் பண்ணுற நேரத்தில் ஊர் மக்கள் யாரும் பார்த்துடக்கூடாது, அவங்க அப்பாவுக்கு அது தப்பாக கெட்ட பேராயிடும், அந்த பொண்ணுக்கும் கெட்ட பேராயிடும் அப்படின்றதுனால கடந்த 6 மாசமா நான் தான் ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டேன். யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவனும் அவங்களோட அப்பா பேருமே அந்த பொண்ணோட பேருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பையனை தரன்னு அந்த ஊருக்கு நடுவில் கூட்டிகிட்டு வந்து அடின்னு அடிச்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணையும் அந்த அப்பாவையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அசிங்கப்படுத்தி
கடத்தி விட்டாங்க. அப்புறமா இந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த காதல் ஜோடியை தனியாக பிரித்து விட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 6 மாசமா கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு பையன் தான் லவ்வர் கூட ஒன்றா இருக்கணுன்றதுக்காக டெய்லியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்டை கட் பண்ணியிருக்கான். ஸோ இதில் பார்க்கும்போது இது ஒன்றும் பீகாருக்கு புதுசு இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டினால அங்கே இருக்கிற பசங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட லவ்வுக்காக அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு லவ் பிரச்சனையில் எலக்ட்ரிசிட்டியுமே இது இன்டர்ஃபியர் ஆகின பல விஷயங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் பட் அவங்க அந்த ஒரு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் பெட்டராக அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு இந்த ஒரு 2 சம்பவத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பீகாரில் இருக்கிறவங்கள பற்றி? ஸோ பீகாரில் இருக்கிற லவ் ஸ்டோரிஸை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்த பீகாரில் நடந்த லவ் ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் பை ஏபி.